ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கிறேன். இன்றைக்கி 90 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 2. இன்றைக்கான வீடியோவில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில ரெசிபீஸ் ப்ளஸ் என்னோடய வெயிட் என்ன, நான் எவ்வளோ ஃபுட்டு சாப்பிட்ருக்கேன், எவ்வளோ கலோரிஸ் இருந்தது அப்படிங்கிற எல்லாமே இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி யாராவது புதுசாக என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். எனக்கு ஒரு சின்ன சப்போர்ட்டாக இருக்கும் அது. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது வெயிட் லாஸ்க்காக பார்த்துட்ருக்காங்க, ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் வீடியோ வேணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. எப்போயுமே மார்னிங் 4 o'clock நான் எழுந்திருப்பேங்க. பட் ஃபஸ்ட் ட்ரிங்க்கான தண்ணி ஹாட் வாட்டர் எப்போ குடிப்பேன்னா 6:30 பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு பஸ்க்கு அனுப்பிட்டு தான் நான் தண்ணியே குடிப்பேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா மார்னிங்கே 4 o'clock எழுந்த உடனே நான் டேரெக்டாக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு குக்கிங் தான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஸோ குக்கிங் இன்றைக்கி என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்காக பன்னீர் புர்ஜி பண்ணி அதை ஸ்டஃப் பண்ணி ஒரு சாண்ட்விச் தான் பண்ணியிருந்தேன் நான். ஸோ அதுலேயே எனக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நார்மலாக வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு வதக்கிட்டு தக்காளி லைட்டாக கிரைண்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அதையும் வதக்கிட்டு ஸ்பைசஸ் சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, கரம் மசாலா, உங்களுக்கு வேணுன்னா சிக்கன் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு உதுத்து வச்ச பன்னீரையும் அதில் போட்டு ஃப்ரை பண்ணிட்டிங்கன்னா உங்களோட பன்னீர் புர்ஜி ரெடி. இதை நீங்கள் ப்ரெட்டில் ஸ்டஃப் பண்ணி சாண்ட்விச்சாக குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், இல்லை சப்பாத்திலையும் கொடுக்கலாம். அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு 6:30க்கு பஸ்ஸுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா வெயிட்டை பார்க்குறேன். எம்டி ஸ்டொமக்கில் தான் வெயிட் பார்த்தேன். டே 2 பார்த்திங்கன்னா 97.2, ஒரு 400 கிராம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது வெயிட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி குடிப்பேன். அதுக்கப்புறமா எதுவுமே சாப்பிட மாட்டேன் நான். 12 மணிக்கு தான் என்னோடய ஃபஸ்ட் மீல் எடுத்துப்பேன். என்னோடய ஈட்டிங் டைம் 12 to 8 PM அப்படிங்கிறனால 12 மணிக்கு ஃபஸ்ட்டு அன்றைக்கி என்னோடய ஃபேட் கட்டர் ட்ரிங்க் தான் எடுத்திருந்தேன். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். 12 o'clock என்னோடய ஃபேட் கட்டர் ட்ரிங்க் சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு 12:30க்கு தான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட், அதாவது ஃபஸ்ட்டு மீலே சாப்பிட போகிறேன். அதுக்கு நான் இன்றைக்கி பாயில்டு எக் தான் பண்ணியிருக்கேன். பாயில்டு எக் அப்படியே சாப்பிட போரிங்காக இருக்கும் அப்படிங்கிறனால கொஞ்சம் மசாலாலாம் போட்டு அதை இந்த மாதிரி ஒரே ஒரு டீஸ்பூன் தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றி அதில் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கான கலோரிஸ்லையும் நான் எண்ணெயையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கலோரிஸில் எல்லாமே இருக்கும். ஸோ இன்றைக்கி ஃபுட்டு பார்த்திங்கன்னா 3 பாயில்டு எக் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, கூடவே கேரட்டும் குக்கும்பர் எடுத்திருந்தேன். அதோட கலரி டீட்டெயில்ஸ் இது கொடுத்துருக்கேன். இது நான் ஹெல்த்திஃபை மீ ஆப்பில் தான் நான் போட்டு பார்த்துக்கிறேன். ஸோ அப்ராக்சிமேட்டாக இருக்கும். என்னோடய ஃபுட் சாட் நான் எப்படி வச்சுருக்கேன்னா 2 பெரிய மீல், 1 ஃப்ரூட் மீல் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இப்போதைக்கு வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா செகண்ட் பெரிய மீலுக்கு ஒரு வெஜ் குருமா தான் பண்ணுறேன். நார்மலாக வெஜிடபிள்ஸ் மட்டும் போடாமல் கொஞ்சம் பட்டாணியும் கூடவே முளைக்கட்டின சிவப்பு சென்னாவும் ரெட் சென்னாவும் ஆட் பண்ணியிருக்கேன் நான். அது கூடவே நார்மல் வெஜிடபிள்ஸான கேரட்டு, பொட்டேட்டோ இது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சொரக்காவும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா ஃபைபர் கண்டென்ட் கொடுக்கும் நமக்கு அப்படிங்கிறதுக்காக. யூஸ்ஃபுல்லாக நீங்கள் எல்லாருமே செய்கிற மாதிரி தான் நானுமே குருமா செய்கிறேன். ஸோ ஹோல் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். பட் எண்ணெய் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே தான் யூஸ் பண்ணுவேன் எப்போயுமே நான். அதுக்கப்புறமா ஆனியன் ஆட் பண்ணி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிப்பேன். அதே மாதிரி ஒரு தக்காளி எடுத்துப்பேன். அதில் கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது 3யுமே கொரன்னு அரைச்சிட்டு அதையுமே சேர்த்துப்பேன் நான். ஸோ அது வதங்கினதுக்கப்புறமா ஸ்பைசஸ், மஞ்சப்பொடி, மல்லிப்பொடி, சில்லி பவுடர், அதுக்கப்புறமா கரம் மசாலா இவ்வளோதாங்க. இதையும் சேர்த்து ஒரு சாட்டியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நமக்கு வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பாயில் பண்ணி வச்சுருக்கேன், சைட்லேயும் ஆஃப் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா குக்கரில் தான் இன்றைக்கி குருமா பண்ண போகிறேன் அப்படிங்கிறனால அந்த கொண்டக்கடலை, பட்டாணி அதையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்தோன்னா நமக்கு சூப்பராக குருமா ரெடி ஆகிடும். ஸோ கொண்டக்கடலை இதுவும் வெந்துடும், காய்கறியுமே ரொம்ப வேகாமல் கரெக்டான அளவில் வெந்து வரும். ஸோ அதுக்காக தான் அந்த மெத்தடில் பண்ணுறேன் நான். ஸோ இதையுமே நான் மெஷர் பண்ணி தான் எடுத்துக்கிறேன். நான் மெஷர் பண்ணி எடுக்கிறப்ப தான் எனக்குமே இவ்வளோ தான் சாப்பிட்றேன், ஃபைபர் இவ்வளோ வருது அப்படிங்கிற அளவுக்கு ஓரளவுக்கு எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா லஞ்சுக்கு, அதாவது ஒரு பெரிய மீலாக 3 மணிக்கு பார்த்திங்கன்னா குருமாவும் கூடவே காலையிலே பீர்க்கங்காய் பொரியல் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் தான் இன்றைக்கி மெயின் மீலாக செகண்ட் மீலாக நான் எடுத்திருக்கேன். பீர்க்கங்காய் பொரியல் சாப்பிட்டுட்டே இருக்கிறப்போ காலையில் பண்ணி வச்ச அந்த புர்ஜி கொஞ்சம் தனியாக வச்சமே அப்படிங்கிற ஞாபகம் வந்தது. ஸோ அதையுமே அது கூட நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதோட கலோரிஸ்லாம் உங்களுக்கு சைடில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுதான் என்னோடய செகண்ட் பெரிய மீல். இது முடிஞ்சதுக்கப்புறமா ஈவினிங் ஸ்நாக் டைமில் எதாவது சாப்பிட்ணும் போல் இருந்தது. இன்றைக்கி பொட்டுக்கடலை எடுத்துட்டேன். ஏன்னா நேற்று வேர்க்கடலையாக சாப்பிட்றப்போ என்ன ஆச்சுன்னா எனக்கு ஃபேட் கண்டென்ட் அதில் கொஞ்சம் அதிகமாக காமிச்சிச்சு, ப்ளஸ் கலோரிஸுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ மாற்றி மாற்றி எடுத்துக்கலான்னு இன்றைக்கி பொட்டுக்கடலை எடுத்துட்டேன்.
அதுக்கப்புறமா என்னோடய லாஸ்ட் மீல் 7 o'clock வந்து இன்றைக்கும் நான் ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு பொதுவாக ஃப்ரூட்ஸில் வந்து மெலன்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாட்டர் மெலன், மஸ்க் மெலன், ஹனி மெலன் இந்த மாதிரி. ஸோ அதனால் நான் வந்து இந்த சீசனில் எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் இதை தான் ஸ்டோர் பண்ணி நான் இதை தான் சாப்பிடுவேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் அளவுமே கூட எடுத்திருந்தேன். ஸோ அதோட கேலரிஸ் தான் இது. இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 7:30க்கு ஒரு ஃபேட் கட்டர் ட்ரிங்க்கோட இன்றைக்கி டேயை முடிச்சிக்கலான்ட்டு பண்ணியிருந்தேன். இதில் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மல்லி, 1 இன்ச் அளவுக்கு பட்டை. இதை நல்லா ஒரு டம்ளர் எடுத்து 1/2 டம்ளர் ஆகிற அளவுக்கு கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதோட என்னோடய டே வந்து முடிஞ்சிச்சு. டோட்டல் கலோரிஸ் இவ்வளோ சாப்பிட்ருக்கேன். ஒர்க் அவுட் பண்ணாததால் இந்த கலோரிஸ் எனக்கு போதும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இன்றைக்கி டே. நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.